First, yes, greetings for everyone. I am Pratibha, Department of Business Administration, Joseph Arts College, Trinavalur. I hope that you are all got some idea about introduction classes. ஸோ உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் எதுக்காக படிக்கிறோம், அதோட ஓவர்வியூ என்ன, அண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வந்து இருக்கும். In this class, we going to see importance of management from principles of management. Principles of management பேப்பர்லேருந்து importance of management அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் சிலபஸ் வந்து சென்ட் பண்ணிடுறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். பேப்பரில் என்ன ஓவர்வியூ டாபிக்ஸ் இருக்குது, எதுக்காக பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் படிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த டாபிக் வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், மேனேஜ்மெண்ட்டுடைய முக்கியத்துவம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுக்கான உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அதோட முக்கியத்துவம் எதுக்காக வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நாங்கள் படிக்கிறோம் மேம், எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் அது உங்களுக்கு டாப்பிக்லவே இருக்குது. அப்போ நான் சொல்லும் போது இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரியா? அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நிர்வாகம், மேனேஜ்மெண்ட் அப்படின்றது மேலாண்மை. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. மாடர்ன் அப்ரோச்சை வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்களுக்கு ப்ரீஃப் டிஃப்ரென்சியேஷனே இருக்குது கான்செப்ட்லவே. அப்போ நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து அதை இப்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஒன் பை ஒன்னாக டாபிக் பார்க்கும்போது அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கவனிங்க. If you having doubts, ask me. Okay. Now we going to see importance of management. என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுல எதெல்லாம் சொல்கிறாங்க, எதுக்காக வந்து இது படிக்கிறதுல நமக்கு முதன்மை கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம், பாயிண்ட்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இப்படி இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ்லலாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது, இப்போ நீங்கள் காலேஜ் வந்துட்டீங்க இல்லையா, எக்ஸாம்ஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது ப்ராபபிளாக இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும், கிளியர் எக்ஸ்பிளனபிளாக இருக்கும். டயக்ராமேட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ஸ்னு கொடுத்து அந்த சப்டைட்டில்ஸை வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கெட் மோர் மார்க்ஸ் நிறைய எடுக்கலாம். அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், ரைட்? ஸோ இம்பார்ட்டன்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்ப்ஸ் இன் செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். அந்த டாப்பில் இருக்கு இல்லையா, இட் ஹெல்ப்ஸ் இன் செட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். நம்பர் 2, ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். நம்பர் 3, scientific decisions. Number 4, change in technology. Number 5, effective administration. Number 6, social obligation. Number 7, research and development. ஒரு 7 major points கொடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. So now we going to see one by one. First we going to see it helps in setting objectives or goals. ஸோ நம்ம மேனேஜ்மெண்ட்டோடைய பிரின்சிபல்ஸ், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து படிக்கிறது எதுக்காக, எதனால் அப்படின்னா த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஆர்கனைசேஷன் இன் செட்டிங் ரியலிஸ்டிக் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அவங்க ஒரு குறிக்கோளை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஆர்கனைசேஷனோட கோலை செட் பண்ணுறதுக்கு இந்த பிரின்சிபல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது எந்த ஒரு கன்சர்ன் எடுத்துக்கிட்டாலும், ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கோல் இருக்கும்? இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து நல்ல மாதிரியாக காலேஜ் முடிக்கணும், வித்தவுட் அரியர்ஸ், நல்ல பர்சன்டேஜோட முடிச்சிடணும். நிறைய பேருக்கு காலேஜ் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஜாப் போகணும், சிலருக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும். இதெல்லாம் உங்களுடைய கோல் இல்லையா? கோல் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் இன்டூ ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ட்ராக்குக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது ஷார்ட் டேர்ம் கோல். ஒரு சின்ன உங்களுக்குலாம் இப்போ ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணணும், நல்ல பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படின்னு. லாங் டேர்ம் கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஆர்கனைசேஷன், எஸ்டீம்டு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணணும், உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது லாங் டேர்ம் கோல். ஆஸ் சேம் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோலை செட் பண்ணுறதுக்கே இட் ஹெல்ப்ஸ். எதுனா மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ஆர் ஹெல்ப்ஸ் அஸ். என்ன மேம் நீங்கள் சொல்கிற கோல் அப்படின்னா என்னன்னு புரியல அப்படின்னா, இப்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு சொன்னேன்.
நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி கோல் செட் பண்ணுவீங்கன்னா, ஸ்டடீஸ் ஓரியன்டடா கோல் செட் பண்ணுவீங்க. அதுவே ஒரு ஆர்கனைசேஷன்னா எப்படி கோல் செட் பண்ணுவாங்க அப்படின்னா, அச்சீவிங் ஃபினான்ஷியல் சக்சஸ். ஒரு ஃபினான்ஷியலா நான் இந்த சக்சஸ ரீச் பண்ணணும். என்னோட சேல்ஸ் லெவல நான் என்ன பண்ணணும்? நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கோல் செட் பண்ணிப்பாங்க. சில கன்சர்ன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய ப்ராடக்ட்ல எப்பவுமே நான் இன்னோவேஷன் காமிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னோவேஷன்னா புது புது அதாவது எப்படின்னா, புதுமை காமிக்கிறது. புதுமையான கண்டுபிடிப்புகள். அதுதான் வந்து இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து க்ரோ சேல்ஸோட க்ரோத் லெவல வந்து இம்ப்ரூவ் பண்றது. ப்ராடக்ட்ட டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது. அண்ட் டெக்னாலஜி வைஸ் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸா டெக்னாலஜில இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ட நானு டெலிகாஸ்ட் பண்றது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கோல் என்ன பண்ணிப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்கனைசேஷன். சில ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜியே கோலா என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. தட் மே பி தேர் விஷஸ், அவங்க எடுக்கிற டிசிஷன். ஸோ அதை ட்ராக் பண்ணி கொண்டு போகிறதே இந்த மேனேஜ்மெண்ட்டோடைய பிரின்சிபல் தான். ரைட்? ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். நம்பர் 2. இங்கே கேட்குறது எல்லாமே ஒரு நியூ டேர்ம்ஸாக இருக்கும். ஸோ அதனால் பயந்துக்க வேண்டாம். ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஓகேவா? இப்போது நான் ரிசோர்ஸஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அந்த டெஃபினேஷன் நல்லா கவனிங்க. ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் பாசிபிள் த்ரூ ப்ராப்பர் மானிட்டரிங் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பாயிண்ட் அவுட். இப்போது ரிசோர்ஸஸ்னால் என்ன? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் உங்களோட ஹையர் லெவல் வரைக்கும் படிச்சிருக்கீங்க. ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னது? ரிசோர்ஸஸ் அப்படின்னா வளங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஆர்கனைசேஷனில் எந்த மாதிரி வளங்கள்லாம் இருக்கும்? எதெல்லாம் நீங்கள் வளங்கள்னு சொல்வீங்க? ஆமாம், எல்லாமே. மிஷின் ஒர்க் பண்ணுது இல்லையா? மிஷின் ஒர்க் பண்ணி நமக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குது அப்படின்னா அது மிஷினோட ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு, ஆமாம், மணின்றது ஒரு டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் தான். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். வேறு எல்லாத்த விட மேஜரான ரிசோர்ஸஸ் வந்து ஹியூமன் இல்லையா? நம்ம ஒரு ஹியூமன் வந்து ஒரு ஒர்க்கை பண்ணுறோம். நம்மளும் என்னதான் ஒரு வளம் தான். ஸோ இப்போ இங்கே தான் அந்த டெஃபினிஷனை கவனிங்க. ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் பாசிபிள் த்ரூ ப்ராப்பர் மானிட்டரிங் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி, பாயிண்ட் அவுட் ஹவு டைம், மணி, மெட்டீரியல் and the effort can be used economically to improve productivity. இப்போ கவனிங்க. ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் அப்படின்றது என்னன்னா, மிகவும் பயன் தரும் அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். எதை அப்படின்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ரிசோர்ஸஸ். ஒரு ஆர்கனைசேஷனில் எந்த மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபினான்ஷியலாக நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளால் எந்த பிஸ்னஸுமே பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்? கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது மேம் அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு, ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மணியை நம்ம எப்படி என்ன பண்ணணும்? ஆமாம், இங்கே நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ், பாயிண்ட் அவுட் ஹவு டைம், மணி அண்ட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், டைமை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்கிற வேலையை இப்போது கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைம்குள்ளே முடிச்சுட்டு இந்த மந்த்துக்குள்ளே ஆர்டர் நம்ம என்ன பண்ணி ஆகணும், சேல்ஸில் ப்ளேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்குள்ளே ப்ரொடக்ஷன் ஒர்க்கு முடிக்கணும். ப்ரொடக்ஷன்லேருந்து என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு ரீச்சிங் மார்க்கெட்டிங்க்கு வரணும். மார்க்கெட்டிங்லேருந்து திரும்ப என்ன பண்ணணும்னா, சேனல் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும்போது இதை ப்ராப்பராக டைமில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இப்போது டைம், மெட்டீரியல், மிஷினரி அண்ட் ஹியூமன் மென் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் எந்த அளவுக்கு அவங்கள பயன்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்தணும். அதாவது எப்படின்னா, யூட்டிலைஸ் பண்ணணும். அவங்களோட ரிசோர்ஸஸை என்ன பண்ணணும், ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். இல்லை மேம், இது எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா, சில மிஷின் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு அவுட்புட் கொடுக்க வேண்டிய டைமில் அந்த ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மிஷினை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரம் ஒர்க் வாங்கிடணும். ஒரு மானிட்டரிங் கேப்பபிலிட்டியும் அதை எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஸ்கில்லோடவும் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அந்த எஃபர்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் எக்கனாமிக்கலி அண்ட் இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி. அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, எக்கனாமிக்கலாக இப்போ ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அவங்க வந்து ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ தான் ஃபினான்ஷியலாக அலோகேட் பண்ணுறாங்க. அதாவது ஃபினான்ஷியல்னால் அவங்க இதுக்காக மணி அலோகேட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் அலோகேஷன் இவ்வளோ தான் பண்ணுறாங்கன்னா, ஃபார் தேட் அலோகேஷன் அவங்க என்ன பண்ண முடியணும்,
இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு என்ன பண்ணிக்கணும், ஒர்க்கு ப்ராப்பராக முடிக்கணும். அப்போ தான் ப்ரொடக்டிவிட்டி என்ன பண்ண முடியும், பெஸ்ட்டாக இம்ப்ரூவ்டு ப்ரொடக்டிவிட்டியாக நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஸோ இருக்கிற வளத்தை என்ன பண்ணணும், பிரயோஜனமாக நல்ல விதமாக அதிகமான பயன்பாடு கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ண தெரியணும், பயன்படுத்த தெரியணும். அந்த ஸ்கில் கண்டிப்பாக என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது இம்பார்ட்டன்ஸ். எங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் எப்படி வந்து எம்ப்ளாயியோ லேபரையோ மிஷினரிஸையோ மணியோ எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும், அதை வந்து கொஞ்சம் அதாவது இருக்கிறத வச்சு எப்படி வந்து பெஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியும் அப்படின்றத பிளான் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பாயிண்ட். புரியுதா? Scientific decision, third one. This method which is following by the decentralization of authority. Decentralization of authority அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்கு அத்தாரிட்டியோட செய்ய கொடுக்கறது. அதாவது ஒர்க் வந்து ஒரு காமனாக ஒரு பல்காக ஒர்க் இருக்கும்போது அதை மேனேஜர் ஒருத்தரே வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது இது டிஃபிகல்ட். ஸோ மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, சூப்பர்வைசர் கிட்டே இந்த டீமை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு 15 மெம்பர்ஸை நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுங்கள், ஒரு 20 மெம்பர்ஸை இன்னொரு சூப்பர்வைஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை அத்தாரிட்டியோட பிரித்து கொடுத்து பண்ண வைக்கிறது. ஃபார் திஸ் இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்ட் பண்ணி அத்தாரிட்டி கொடுக்கறதுனால மேனேஜர்ஸால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, டேக்கிங் சம் டெசிஷன் சயின்டிஃபிக்கலி, அதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிமாண்ட் அப்படின்றது ஒரு பற்றாக்குறை எதாக வேணா இருக்கலாம். அது வந்து ஹியூமனாக இருக்கலாம், அதாவது வந்து மென்ஸ் ஆளுங்க எடுக்கிறதா இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும்போது அப்போது சயின்டிஃபிக்கலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, சயின்டிஃபிக்கல் டிசிஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு சாதாரண ஒரு சுச்சுவேஷனில் திடீர்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறது அப்படின்றது தட் வுட் பி ஃபைன். ஒரு ஒர்க் பிளேஸ்லேயே வந்து சிம்பிளாக டிசிஷன் எடுக்கிறது இட்ஸ் ஈஸி. பட் சயின்டிஃபிக்கலி டிசிஷன் அப்படின்றது வந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ சயின்டிஃபிக்கல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு டேக்கிங் அப்ராப்ரியேட் டிசிஷன் அட் ரைட் டைம். ஏன் அப்படின்னா மேஜராக அந்த டைமுக்குள்ளே அந்த டிசிஷன் எடுக்கணும். லேட் ஆகிட்டு அது பேர் டிசிஷன் கிடையாது. டேக்கிங் ரைட் டைம் எசென்ஷியல் ஃபார் ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அது கண்டிப்பாக தேவை, அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறது ரைட் டைமில். ஸோ அதுக்கு வந்து மேனேஜர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால டெசிஷன் எடுக்க முடியும். அவங்க வந்து ஓவர் ஒர்க் லோடில் இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ வை தே லுக்கிங் ஃபார் அப்ராப்ரியேட் டெசிஷன் அட் அ ரைட் டைம். இது எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ண முடியும், ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசிஷன்ஸ் சயின்டிஃபிக் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வே கொடுக்கறது தான் வந்து இந்த மேனேஜ்மெண்ட், ரைட்? நெக்ஸ்ட் we see change in technology. ஸோ இந்த சேஞ்ச் இன் டெக்னாலஜினா என்ன அப்படின்னா, இப்போ ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க் வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது டெக்னாலஜி ஓரியன்டாக நம்ம மிங்கிள் ஆகி ஒர்க் பண்ணுறது இட்ஸ் நெசசிட்டி. ஸோ இப்போ எனக்கு இது தெரியலை, நான் அந்த டெக்னாலஜிலாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம டெக்னாலஜியோட தான் இப்போவும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மீன் வாயில் நம்ம வந்து ஏன்ஷியன்ட் டேஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயம் இல்லை. பட் இன்றைக்கி இப்போ வரைக்கும் நம்ம கிளாஸஸே எப்படி பண்ணிகிட்ருக்கோன்னா த்ரூ ஆன்லைன் மூலமாக நம்மளோட டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கேயோ ஒரு பிளேஸ்லேருந்து ரிசீவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒர்க்லேயுமே டெக்னாலஜி ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு வந்தால் மேனேஜர்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் டைமில் வந்து அவங்களுக்குன்னு ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். பட் அண்ட் தட் சுச்சுவேஷன் they can going to taking over technology oriented workout. It makes very easy for them for completing the task within a time. டாஸ்க்கை ஒரு ப்ராப்பர் டைம்குள்ளே முடிக்கிறதுக்கு அது ஒரு ஈஸியான வேவாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் we going to see effective administration. எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தட் வில் பி அ மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் மோட்டிவேட்டபிள் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கணும். ரொம்ப பயன் கொடுக்குறதாகவும் அதே மாதிரி வந்து மற்றவங்களை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனாகவும் இருக்கணும். பை த ஃபாலோயிங் சர்டன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அண்ட் யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, யூனிட்டி ஆஃப் கமாண்ட்னா, இப்போது ஒரு மேனேஜர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஸ்டாஃப்க்கெலாம் வந்து ஒரு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள்லாம் இப்போ இந்த ஒர்க்கை பண்ணுங்க அப்படின்றது காமனாக இருக்கணும். அவருடைய கமெண்ட் எப்படி இருக்குன்னா யூனிட்டியாக இருக்கணும், ஒரே மாதிரியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், அவங்க எந்த திசை நோக்கி அவங்க வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கணும். இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒர்க் கொடுக்கறது, மற்றவங்களுக்குலாம் வேறு மாதிரி ஒர்க் கொடுக்கறது, குறிப்பிட்ட சிலரை மட்டும் வேலை வாங்குறது,
இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஒர்க் என்ன எதை டார்கெட் பண்ணியிருக்கோ அது மட்டும் அவங்க டுவர்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூனிட்டியான கமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரு. மேனேஜ் their respective areas effectively, which remove the confusion in the minds of people. People மைண்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கன்ஃபியூஷன் என்ன பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஆர்கனைசேஷனில் இன்னைக்கு இந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்க ஒர்க் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாருக்கும் தான் டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்குமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பிளேஸில் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது மேனேஜர்ஸ் வந்து இது ரொம்ப வந்து என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணணும், கேர்ஃபுல்லாக வந்து பீப்புள் ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் பீப்புள் ஹேண்ட்லிங் இஸ் நாட் ஈஸி ஒன். ஸோ அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எஃபெக்டிவான அட்மினிஸ்ட்ரேஷனை பண்ணணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Next we're going to see social obligation. Social obligation said to be as we have some basic duty which depends upon social and society. அதாவது சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி சமூகத்தில் நமக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகள். ஈவன் நீங்கள் ஒரு கன்சர்னுடைய மேனேஜராக இருந்தாலும் உங்களுக்குன்னு சில என்ன இருக்குது, கடமைகள் இருக்குது. என்னென்னா பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சொசைட்டி. கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் சொசைட்டியில் வந்து இன்றைக்கி வந்து பிஸ்னஸ்னால அண்ட் ஆர்கனைசேஷனால் வந்து சொசைட்டியும் நம்மளோட எக்கனாமியும் பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இட் ட்ரைவ்ஸ் இன்புட் ஃப்ரம் த சொசைட்டி அண்ட் சப்ளைஸ் இட்ஸ் டு அவுட்புட் டு த சொசைட்டி. ஆக்சுவலாக நம்மக்கிட்டேருந்து தான் வந்து எல்லாமே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கன்சர்ன் அதுக்குன்னு ஒரு பிரான்ச் இருக்கும், அங்கேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட், அங்கேருந்து ஒரு பீப்புள் கிட்டேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணுறோம். தென் அதை மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ப்ராடக்டாக மேக் அவுட் பண்ணி நம்ம யார்கிட்ட தான் கொடுக்கணும், சேம் அதே பீப்புள் கிட்ட தான் கொடுக்குறோம். ஸோ நம்ம ஏதோ வந்து திடீர்னு மேஜிக்கில் நமக்கு கிடைக்கல, நம்ம மேஜிக் பண்ணி கொடுக்கல, எல்லாமே நம்மளோட உழைப்பு. அதை இன்னொரு ஹியூமன் கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணி அதை மேக் ஓவர் பண்ணி அழகாக டிஃபைன் பண்ணி நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கும்போது அதுக்குன்னு கரெக்டான குவாலிட்டி இருக்கணும். ஏதோ நான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அதனால் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன்னு இல்லை. ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதை நான் கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா கஸ்டமர் அப்படின்றவங்க வேறு யாரும் கிடையாது, எனக்கு அந்த மேனுஃபேக்சர் பண்ணவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் யார் தான். அந்த மாதிரி இப்போ எதாவது ப்ராடக்ட் வாங்க போனால் அவங்களும் கஸ்டமர் தான். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க எம்ப்ளாயும் வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்னவா இருப்பாங்க, கஸ்டமராக இருப்பாங்க. அவங்களுக்கும் தேவையான பொருளை போய் அவங்க வாங்கும்போது தே ஆர் ஆல் செட் டு பி அஸ் கஸ்டமர் அண்ட் கன்சியூமர். ஸோ அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஆப்ளிகேஷன் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு சமூகத்தை பற்றின கடமை இருக்கணும், ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை ஒரு கரெக்டான டைமில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டியூட்டி இருக்கணும். பிகாஸ் எல்லாமே நம்ம எங்கேருந்து ரிசீவ் பண்ணுறோம், பீப்புள் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம் அண்ட் returned to the people, but we serving in a quality basis. Here we are going to see research and development. Management principles always evolved through scientific observation, and there should be a continuous process of research in all the functional areas of management. Management principles வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக் அப்சர்வேஷன். ஹியர் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் லைக் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மெடிக்கல் கன்சர்ன்ஸில் அவங்க பண்ணுறது மட்டும் ரிசர்ச் கிடையாது. லைக் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு கன்சர்னில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஒர்க்கில் ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே ரிசர்ச் தான். நீங்கள் எல்லா ப்ரொடக்ஷன் கன்சர்ன்லேயும் பார்த்தீங்கன்னா R&Dன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்பலாம் வேண்டாம், ஏதாவது ஒரு சின்ன கம்பெனி எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன பெஸ்டிசைட் கம்பெனி எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல லெவல் பெஸ்ட் மீன்ஸ் அந்த பூச்சிக்கொல்லிலாம் பண்ணுறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து இன்னும் எப்படி வந்து பெஸ்ட்டாக வந்து செய்யலாம், அது வந்து பீப்புளுக்கு ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கணும், அவங்கள பாதிக்கிறதா இருக்கக்கூடாது, ஓவர் கெமிக்கல் சைடடாக இருக்கக்கூடாது, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கணும், எப்படி ஏதாவது புதுசாக அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அது ஓரியன்டாக ரிசர்ச் பண்ணுறது, அதுதான் வந்து ரிசர்ச். இங்கே ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் எப்படி பெஸ்ட்டாக ஒர்க் நடக்கணும், எஃபெக்டிவான கம்ப்ளீஷன் எப்படி நடக்கணும், டாஸ்க்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கை ஆன் டைம்குள்ளே எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், எம்ப்ளாயீஸ் எப்படி மோட்டிவேட் பண்ணணும், ஒர்க் பண்ண வைக்கணும், இப்படி எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணுறது தான். ஸோ மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் இதுக்கு அதிகமாக அவங்க இன்வால்வ் பண்ணுறதுக்கான ரீசன் ஃபார் ஐடென்டிஃபைங் சயின்டிஃபிக் அப்சர்வேஷன் அண்ட் தேர் ஷுட் பி கண்டினியூஸ் ப்ராசஸ். ரிசர்ச் அப்படின்றது கண்டினியூஸாக இருக்கணும் அந்த ப்ராசஸ். ஸோ not only for the process as well as for functional areas of மேனேஜ்மெண்ட்டில் நிறைய ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்க போகிறீங்க. அந்த எல்லா ஏரியாஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்கிறது தான்
the research and development. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சா? மேனேஜ்மெண்ட்ன்ற முக்கியத்துவம் எதுக்கு, என்னென்னலாம் பார்த்தோம் நம்ம இனிஷியலாக? ரிசோர்ஸஸை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். டெக்னாலஜி ஓரியன்டாக அப்டேட் ஆகி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம். அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு நல்ல பீக்கு, ஒரு நல்ல ரீச்சில் அமையணும், ஒரு நல்ல குவாலிட்டைஸ்டு கன்சர்னாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வி ஷுட் ஃபாலோ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ வை வி சீயிங் ஆல் தோஸ் இம்பார்ட்டன்ஸ். ஹேவிங் எனி டவுட்ஸ் ஆஸ்க் மீ. தேங்க்